2024 விஜய் முதல்வர் ஆவாரா? 2026 கணிசமான தொகுதிகள் கைப்பற்றலாம். கணிசமான தொகுதிகளை கைப்பற்ற முடியும். எங்கள் சொந்த கிராமத்தில், பக்கத்து கிராமத்தில், பேட்டைன்ற கிராமத்தில் ஒரு பேனரை நான் பார்த்தேன். அந்த பேனரில் பேட்டை எப்போவுமே விஜயின் கோட்டை அப்படின்னு பேனர் வச்சு பயங்கரமாக பண்ணுறாங்க. ஆனால் இது போல் சில ஊருங்களில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அந்த தாலுக்காவில் நிறைய மன்றங்கள் இருக்குது, நிறைய செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வரணும். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியல. அதனால் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோ. சீமான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? சீமான் காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்குறவர் சீமான். ஆனால் வேட்பாளர் நின்னால் கூட கணிசமாக ஓட்டு வாங்குவாரே தவிர எம்எல்ஏவாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. இதுவரையும் அவர் எந்த எம்எல்ஏவாக வரல. ஆனால் விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பல தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அது நான் நம்புகிறேன். வாய்ப்பு இருக்குதான் நினைக்கிறோம். நாங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்காக ஓடி ஓடி எல்லாம் பண்ணுறாரு. எல்லாரும் பிரச்சனை சொன்னால் கூட நின்று எல்லாம் பார்க்குறாரு. வாய்ப்பு இருக்குது சார். சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? சீமான் கொஞ்சம் ரொம்ப பேசிட்டே இருக்கிறாரு. அவரை பற்றி நம்ம சொல்கிறது ஒரு ஐடியா கிடையாது. அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் வாயால் தான் கெட்டு போகிறார், வேறு ஒன்றும் கிடையாது. 2024 எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கலகலமாக இருக்கும்? எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய அரசியல்வாதிகள் நிறைய புதுசாக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. புதுசாக தலைவர் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. மக்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் 2026. நீங்கள் நினைக்கிற அரசியல் எப்படி இருக்கும்? ஒரு கிரிட்டிக்கலான அரசியல் தான் அமையும் நானும் நினைக்கிறேன் சார். இது எப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு மக்களோட யோகம் எப்படின்னு தெரியாது. பார்ப்போம். 2026 நல்லபடியாக அமையணும் நாங்களும் எதிர்பார்க்குறோம். புது மாற்றம் வரணுன்ட்டு. ஓகே, தேங்க்யூ. 2024 விஜய் முதல்வர் ஆவாரா? அவர் தான் ப்ரோ சிஎம். என்ன நம்பிக்கையில் சொல்றீங்க ப்ரோ? இவ்வளோ தூரம் பார்த்தாவே தெரில, எல்லாரும் பயப்படும் போது எவ்வளோ பேர் பயப்படுறாங்க அவர் வந்து அரசியல் இறங்கணும்னு. இதில் தெரிய தேவையில்ல, அவர் தான் சிஎம்னு. ஓகே, விஜய் தவிர்த்து சீமான் அவருக்கு வர வாய்ப்பு இருக்கா? விஜய் வந்தோடனே சீமான் தான் ப்ரோ முதல்ல காலி ஆனார். 2026 அரசியல் கலகரம் வந்து டிவிகேமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் நான் தனுஷ் ஃபேன் ப்ரோ. 2026 விஜய் முதல்வர் ஆவாரா? சீமான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் வரத்துக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ள அவர் மேலே விமர்சனங்கள் தான் வச்சுன்னுறாங்க இப்போதைக்கு சீமான் அவர் மேலே. விஜய் தான் இப்போ ரசிகர் கூட்டம் ஜாஸ்தி இருக்குது. அவருக்கு ஒரு இது இருக்குது, அவருக்கு வரத்துக்கு அவர் வர தான் வாய்ப்பு இருக்குது. வந்தால் என்ன மாதிரி அரசியல் கொடுப்பார்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தால் இந்த ஹாஸ்பிட்டல்ஸு, எஜுகேஷனு இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கணும். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். இப்போ இருக்கிற டிஎம்கே ஆட்சிக்கும் நல்லா தானே பண்ணுறாங்க. என்ன மாற்றம் வரணும் எதனால் கேட்குறீங்க? இவங்க பண்ணுறாங்க, பட் இருந்தாலும் மாற்றம் வேணும். ஏன்னா ஒரு 60 வருஷமாக இவங்களே மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கேவே இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் வரணும், புதுசாக யாராச்சும் ஒருத்தர் வரணும். விஜய் தான் சொல்லலை, யாராச்சும் ஒருத்தர், சீமானோ விஜயோ யாராச்சும் ஒருத்தர் புதுசாக வரணும் தமிழ்நாட்டுக்கு. ஆமாம், பாலியல் வன்கொடுமை, கொலை, அது இது போயிட்டே தான் இருக்குது. அது கவர்மெண்ட் என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரில. ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையா எதுவுமே தெரியல. வரலாங்க. இப்போது அவர் வந்து அரசியலுக்கு வரணுன்னாக்கா பெரியாரை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவரை பற்றி தெரிஞ்சிருந்தாலே போதும். அவரை படித்து நல்லது பண்ணுறதுக்கு யாரை பற்றி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரை பற்றி தெரிஞ்சிருந்தாலே போதும். பார்க்கலாம். அவர் படிக்கிற ஸ்பீச் எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் யாரோ எழுதி கொடுத்ததை வந்து மக்களோட பேசுகிறாரு. இல்லை, அந்த அளவுக்கு பேசுகிறாரு, அதுவே போதில்ல. புதுசில் அந்த அளவுக்கு பேசுகிறாரு. நம்ம துணை முதலமைச்சரெல்லாம் திக்கி தடுமாறுறாரு. அவர் கூட சினிமாவில் தானே இருந்தார். திக்கி தடுமாறுறாரு அவர். அந்த அளவுக்கு பேசுகிறாரு. இல்லை, அது பெருமையான விஷயந்தான். 2026 இப்போ விஜய் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டணி வைக்கணும். தனித்து நின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். கூட்டணியோடு வந்தாக்கா வாய்ப்பு இருக்குது. எல்லா மாநாடு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் இது பேசினாரு. ஆமாம். ஒருவேளை பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பிஜேபி கூட வச்சாக்கா வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஏடிஎம் கூட வச்சாக்கா வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே கூட
நீங்கள் நினைக்கிற அரசியல் மாற்றம் என்னவா இருக்கு? நம்ம நினைக்கிறது என்னங்க, எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்கணும், மருத்துவம் ஃப்ரீயாக கொடுக்கணும், தரமாக இருக்கணும், அவ்வளோதான். இது 2 தரமாக இருந்தாலே போதும். 2024 விஜய் முதல்வராக வாய்ப்பு இருக்கா? இந்த பதிலுக்கு வந்து எனக்கு பதில் தெரில. வாய்ப்பு வந்து ஒரு 60% சொல்லலாம், என்னோட கணிப்பு. வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா இருக்கா இல்லை புது மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆட்சி சரியில்லை. என்ன ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ஆட்சி? அதாவது இந்த ஃப்ரீ பஸ் விடுறது அதால் சொல்கிறேன். அவங்களால கவர்மெண்ட்டுக்கு நட்டோம், ப்ரைவேட்காரங்களும் நட்டோம். லேடிஸ் அதில் ஏறனால அவங்களுக்கு சண்டை வருது, கண்டக்டர் டிரைவருக்கு. சரியான ப்ராப்பராக இது வரைக்கும் நானே ஒரு பஸ்ஸு டிரைவர் தான், இன்ன வரைக்கும் ஆள் எடுக்கல சீனியாரிட்டி படி. ஒன்று அவங்க எடுக்கணும், இல்லைன்னா தனியார்ட்ட விட்டுட்டு போயிடணும். சீமான் அவர்கள் வர வாய்ப்பு இருக்கா? சீமான் தெரில, அதுக்கு ஐடியா இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா 2021 அரசியல் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக மாறும். நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? யாரை நினைக்கிறோம், நல்லவங்க யாரும் அவங்க வருவாங்க கண்டிப்பாக. ஆனால் இவங்க ரெண்டும் வராது. ஏடிஎம்கே வராது, டிஎம்கே வராது. அதாவது விஜய் வந்து சினிமாவில் வந்து நடித்தார், செஞ்சார். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி அவர் மக்களுக்கு பண்ணால் தான் அவர் வந்து ஜெயிக்க முடியும். மக்களுக்கு பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. அதாவது காலேஜ் கட்டியிருக்கணும், பள்ளிக்கூடம் கட்டியிருக்கணும், அதெல்லாம் பண்ணி எதனா செஞ்சு மக்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நினச்சா கட்சி தொடங்கி மக்களுக்கு பண்ணால் தான் வர முடியும். மக்களுக்கு நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நான் சொல்கிறேன், நிறைய சிலைகள் வந்து திறந்தாரு, ஆனால் எம்ஜிஆருக்கான ஒரு சிலையை திறக்கலையே. எம்ஜிஆருக்கு விளம்பரம் தேவையில்லைங்க, புரியுதா? விளம்பரம் தேவை உள்ளவங்க தான் வந்து சிலையை தடுக்கிறது, அது தடுக்கிறது, புரியுதுங்களா? அதாவது வந்து கடவுளுக்கு எப்படி விளம்பரம் கேட்காம இருக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து யாருக்கும் விளம்பரம் தேவையில்லை. சீமான் அவர்கள் முதல்வராக வாய்ப்பு இருக்கா? எல்லாத்துக்குமே வந்து பேஸ் வேல்யூ தாங்க முக்கியம். பேஸ் வேல்யூ வந்தால் யார் வேணாலும் முதல்வராகலாம். அதாவது சீமான் வந்து பிரபாகரனை வச்சு ஓட்டி கேட்காம இருந்தால், அதே மாதிரி என்ன சொல்லுவாங்களா, அந்த டாஸ்மார்க்கை பற்றி, அப்போ இந்த கற்பழிப்பை பற்றி எதுவும் பேசாமல் நல்லபடியாக வந்து ஆட்சியில் உக்காண்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு எது வேணாலும் செய்யலாம். ஆட்சியில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இல்லை, பெரியாரை தவறுதலாக பேசுனது தப்பு கிடையாது, புரியுதுங்களா? ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் பெரியார் பண்ணது நியாயமாக இருக்கலாம், ஆனால் இந்த காலகட்டத்தில் அது நியாயம் கிடையாது. ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து என்ன சொல்லுவாங்களாம், கடவுள் இல்லாமல் எதுவுமே இல்லை, புரியுதுங்களா? அதனால் வந்து கடவுள் வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கிறார். என்ன சொல்கிறதுனா, உலகத்தை பச்சுது எல்லாரும் வந்து இந்த கடவுள் பச்சுது, அந்த கடவுள் பச்சுதுன்னு சொன்னாங்க. ஆனால் படிக்கிறப்பவே ஏன் 3 விதமாக படித்தாங்க? இயேசுநாதர் பச்சார் உலகம்னு ஒரு பைபிளில் சொல்கிறேன். நாங்கள் படிக்க சொல்ல எல்லாரையும் வந்து கிறிஸ்டினாக படிக்க வேண்டியது தானே? எதுக்கு பாதி முஸ்லீமா, பாதி வந்து கிறிஸ்டினா, பாதி வந்து இந்துவாக பச்சார்? அல்லாஹ் படித்தேன்றாங்க, ராமர் படித்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்து தான் இருக்கும். மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. வேறு கொஸ்டின்? இந்த மாதிரி அரசியல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க 2024? 2024 என்ன மாதிரி அரசியல் எதிர்பார்க்கனா, எல்லாருக்குமே சரிசமம். சார் அதாவது 2024 வந்து எல்லாருக்குமே சரிசமமாக இருக்கணும். அரசியல் வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. எல்லா எஸ்சின்னு மட்டும் இல்லை, பிசியில், ஓசியில் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். சராசரியான அரசியலாக கிடைக்கணும், மக்களுக்கு தேவையானது கிடைக்கணும். வாக்குறுதி கொடுக்குறாங்களே தவிர வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டுறாங்க. மெயினாக வந்து இந்த இலவசத்தை ஒழிச்சா போதும். அதே மாதிரி இந்த இலவசத்தை கல்வியில் காட்டலாம். படிக்க முடியாத பசங்க இன்னமும் வந்து டீ கல்லையும் அதுலேயும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. கண்ணு தெரியாதவங்க பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களாம் வந்து நல்லபடியாக வந்து அரசாங்கம் நச்சு எதனா செய்யலாம். இப்போ நீ வந்து 50 வருஷமாக அரசியல் இருக்கிறாங்க, நீ திடீர்னு வந்து முதலமைச்சராக வந்து கஷ்டம்.
கொஞ்சம் காலங்கள் வெயிட் பண்ணி மக்களுக்கு நீ என்ன செஞ்ச. இப்போ காமராஜர் செஞ்சான்னு பேர் சொல்கிறாங்க, எம்ஜிஆர் வந்து செஞ்சான்னு வரலாறு சொல்லுது. அதேமாதிரி வந்து நீ மக்களுக்கு என்ன செய்கிறன்றது வந்து வரலாறு சொல்லணும். பேஸ் வேல்யூ வச்சு நான் வந்துடுவேன், அரசியலில் நான் சிஎம் ஆகிடுவேன்றது வந்து நினைக்கக்கூடாது. கஷ்டப்பட்டால் தான் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். கஷ்டப்படாமல் இப்போது கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆக போகுதுன்றாங்க, 2 வருஷம் துவங்க போகுதுன்றாங்க. அந்த 2 வருஷத்தில் அவர் என்ன பண்ண மக்களுக்கு, உங்கள் ரசிகர் என்ன பண்ணார்? ஒரு தொகுதியிலையும் ரசிகர் வந்து பண்ணுறதை வச்சு தான் ஓட்டு வாங்க முடியும். நான் பணம் கொடுக்காம ஓட்டு வாங்கிடுவேன், நான் வந்து மது பழக்கத்தை ஓய்ச்சிடுவேன், நான் அதை ஓய்ச்சிடுவேன் சொல்லிலாம் வந்து ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். மக்களுக்கு நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன். நீ அரசியலுக்கு வந்துட்ட பிறகு எது வேணாலும் மாற்றிக்கலாம். அரசியலுக்கு வந்துட்ட பிறகு எது வேணாலும் மாற்றிக்கலாம். வேறு கொஸ்டின் சார்? 2026 விஜய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிஜேபி வர வாய்ப்பு இருக்கா? டிஎம்கே வர வாய்ப்பு? எந்த மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலை? அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதாவது விஜய் வந்து உடனே முதலமைச்சராவது சாத்தியம் இல்லை, சீமான் சாத்தியம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து பாமர மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதாவது வந்து ஒரு வெறி கொண்டு இருக்கிறாங்க, எல்லோரும் வெறி கொண்டு இருக்கிறாங்கன்னா எனக்கு டிஎம்கே வேணாம், டிஎம்கே வந்து பஸ்ஸு ப்ராப்ளம், அப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் டிஎம்கே வந்து சில தப்புகள் பண்ணிகிட்ருக்கு. இது இப்போ திருப்பரங்குன்றம் ப்ராப்ளம், காலகாலமாக வாழ்ந்த இடத்துல வந்து நான் முஸ்லீமுக்கு கோயில் கட்டுறது ப்ராப்ளம். மக்களுடைய தீர்ப்பு தான். ஏன்னா வந்து மக்கள் அந்த நேரத்தில் வந்து பணம் கொடுத்தா யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுறாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்களா, ஏடிஎம்கே வரலாம், திடீர்னு அண்ணாமலை கூட வரலாம், சரி புதுசாக கொடுக்குண்டு விஜய் வரலாம். ஆனால் யார் வந்தாலும் எதுவுமே மாற்ற முடியாது, யார் வந்தாலும் எதுவுமே மாற்ற முடியாது. விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு அரசியல் மாதிரி கலைக்கலம் சட்டசபையில் குரல் ஒலிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயகாந்த் வந்து நல்லவர் வல்லவர் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் செஞ்சாங்க, எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் வந்து அப்படியாப்பட்ட நல்லவரை ஏன் அரசியலில் முதலமைச்சர் ஆக்காமல் ஜனங்க வந்து விட்டுச்சு? ஏன்னா அவருடைய இதுவை மாற்றுந்து வந்து உங்களை மாதிரி மீடியா தான். ஒரு சின்ன தப்பை கூட ஒரு பெரிய விஷயமாக காட்டுறது வந்து மீடியா தான். மீடியா நினச்சா எதுவும் செய்யலாம், புரியுதுங்களா? எதுவும் பண்ணலாம். அதனால் வந்து அவங்க பையன் வந்து லீடிங்கில் வந்தார், அவரை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவரை ஜெயிக்க வச்சுருக்கலாம். ஆனால் ஜனங்க வந்து அதை கூட அவர் அந்த ஒரு தொகுதியை கூட அவர் தோக்க வச்சிச்சு. ஆனால் அவர் செத்த பிறகு போயிட்டு அழுதுனவோ ஒரு நல்லவர்ன்றது சொல்கிறது என்னவோ போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து மக்கள் நினச்சா அது வேணால் மாற்றலாம்.